சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் தோட்டத்தில் வந்து இப்போ பம்பு செட்டு போட்டுக்கிற சுமார் மணி 5 மணி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பம்பு செட்டு போட்டு இப்படியே உட்காந்துட்டுக்கிறேன். இப்போ தான் தண்ணி வந்துட்டு இருக்குது பாருங்க. கிளைமேட் ரொம்ப ஜம்முன்னு இருக்குது. தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஓடுங்க. தண்ணி எப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுக்குதுன்னு பாருங்கள். வேறு அந்த தீ வந்து எரிஞ்சிட்டுக்குன்னா அது எதுக்குன்னா காஞ்ச மரங்கள்லாம் போட்டு எரியிறோம். வேறு அது கொய்யா மரமோ இங்கெல்லாம் வந்து தீ எரிக்கணும். கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருக்குது. சும்மா வந்து ஃபேமிலி காட்டி வீடியோ போட்டால் ஒரு யூஸும் இல்லை. இந்த மாதிரி ஒரு பயனுள்ள நம்ம வீட்டை வந்து சுத்தமாக வச்சா தான் நாம் சுத்தமாக இருக்க முடியும். ஆமாம், ஒரு மருதாணி செடி வருங்க. மருதாணி அவ்வளோ அழகாக இருக்குது. பூரா மருதாணி, சீனி புளிங்கா அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு. அந்த தீ போட்டதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு இங்கே ஒரு கொய்யா மரம் இருக்குது. காலையில் தான் கொஞ்சம் ஏன்னா க்ளீன் பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ளீனிங் இருக்குதுங்க. இந்த புறா கொண்டு வரும். புறா வீடு, புறாக்க ஒரு வீடு மாதிரி அடித்து வச்சுருக்குறோம். இங்கெல்லாம் கொஞ்சம் எரிச்சாச்சு. இந்த வேப்ப மரம் பார்த்தா மலையில் காஞ்சி கிடந்தது. மலையில் கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் பழுக்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கன்னிமார் கோயில் இது வெள்ளிக்கிழமை கழுவி விடுவானுங்க. இந்த பக்கமெல்லாம் க்ளீன் பண்ணணுங்க. கம்பெனி வாடகைக்கு கூட்டுருக்குறோம். கம்பெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் வாடகைக்கு கூட்டுருக்குறோம். அவங்க வேலை நடந்துட்டுருக்கு. இது பெரிய கம்பெனி. ஒரு வாழை வந்துட்டுருக்குது பாருங்க. இங்கெல்லாம் வந்து வாழைக்கன்று இன்னும் கொஞ்சம் வைக்கணும். அங்கெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இப்போ பயனுள்ள வீடியோ பார்த்து சும்மா ஃபேமிலி காட்டி கெட்ட வார்த்தை பேசுகிறது வீடியோவெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு தான் ஒரு கூட்டம் இருக்குது. இந்த மாதிரி அக்ரி சம்மந்தமான வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் கிடையாது. வேறு இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இனி மழை வந்தால் சோளமோ இல்லை வேறு எதாவது போட்டு விடணும். ஆனால் எது போட்டு விட்றானோம்னா தண்ணி வேணும். இப்போதைக்கு தண்ணி ரொம்ப கம்மி. விவசாயத்துக்கு மட்டும்தான் தண்ணி இருக்குது. அந்த பக்கம் தோட்டத்துக்கு தான் தண்ணி இருக்குது. இந்த பக்கம் தண்ணி இல்லை பாருங்கள். அதெல்லாம் வாடகை கூட்டுக்குறோம். அந்த கம்பெனி வாடகை கூட்டுக்குறோம். அந்த கம்பெனி வாடகை கூட்டாச்சு. சும்மா அவர் பேசுனா வியூஸ் வருமா? ஆமாம், வியூஸ் கொட்டுதுங்க. நான் இன்னொரு 10 ஏக்கரா தோட்டம் வாங்கிடுவேன். உழைக்கணுங்க. உழைச்சாதான் அந்த காசு வந்து நிலைக்குங்க. அதாவது ஒரு தோட்டத்தில் வந்து உழைச்சி பாருங்கள், அப்போ தெரியும். அதை விட்டு போட்டு யூடியூப்பில் வருமானம் வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த காசு நம்மளுக்கு நிலைக்காது. உதாரணத்துக்கு ஒரு லாட்ரியில் ஒரு 10 கோடி பணம் வருதுன்னா அந்த பணம் நிலைக்காது. அது வர்றது இலவச வருமானம். அதே மாதிரி தான் யூடியூப்லேயுமே அந்த வருமானம் நிலைக்காது. லாட்ரியுமே வலைதளத்தில் வர வருமானம் ஒன்று பாருங்க. இது பாரு இளநீ சரி நேந்திரங்காய் பாருங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. வெட்ட சீசன் ஆச்சு. இந்த பக்கம்லாம் கொஞ்சம் க்ளீனிங் இருக்குது. அப்படி இதெல்லாம் வாடகைக்கு விட்டுக்குறேங்க. அப்படி இந்த வழியில் வரேங்க. வந்துட்டு ஒரு இது வாடகைக்கு விட்டுருக்குறேங்க. எலுமிச்சம்பழம் பாருங்கள். நாட்டு நாய் வளர்க்குது. அங்கே ஒரு ராக்கி பாருங்க. வாடாமல்லி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க.
ஜாதி முல்லை. ராக்கி ராக்கி என்னை பார்த்து முறைக்குது. பாருங்க, டேபிள் ரோஸ். ஓகே, கிளைமேட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. இங்கேயும் வந்து செடி வச்சு விடணும். இதுதான் இப்போ நடந்துட்டுருக்குது. இந்த தோட்டத்தில் நிறைய வேலை இருக்குது. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.